தோனி 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 தலை. ஐயோ, தலை தலை டீமை விட்டு போயிட்டாரா? தலை டீமை விட்டு போயிட்டாரா? இல்ல, அவர் டீம்ல இருப்பேன். போன குஜராத் இதுல பேசும்போது நான் இன்னும் டீம்ல இருப்பேன் அப்படிதான் சொன்னாரே வழிய கேப்டன்ஷிப்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லல. ஸோ கேப்டன்ஷிப்ல தான் இப்ப அவர் விலகிறார் அப்படின்னு முழு வீடியோவை பார்க்கறதுக்கு உள்ள வாங்க. மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போடுறேன்னா, தலை 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 அப்படிங்கிறோம்ல. யாரை? நடிப்புக்கு ஒரு தலைனா விளையாட்டுக்கு ஒரு தலைங்கிறோம். நடிப்புக்கு யாரை தலைங்கிறோம்? உடனே ஆன்சர் சொல்லிடுவாங்க சின்ன பசங்கள்லாம். அஜித் அவர்களை, நடிகர் அஜித் அவர்களை தலைன்னு கூப்பிட்டு மகிழ்வாங்க. அதே மாதிரி விளையாட்டு துறைக்கு யாரை தலைன்னு சொல்லுவோம் தெரியுதா? அடாடா, எல்லா பசங்களும் சொல்றாங்க பாருங்க. விளையாட்டுத்துறைக்கு தலைங்கிறது தோனியை சொல்லுவோம். தோனியை தலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க விளையாட்டுத்துறையில. தோனி சிறப்பு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாளா, ரொம்ப வருடங்களா இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி, அப்புறம் சமீபமா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து அதுல கேப்டனா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கார். அருமையா அவர் விளையாட்டெல்லாம் டாப் டக்கரா இருக்கும். நான்லாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டேங்க. ஒரு வாட்டி சென்னை சூப்பர் கிங்ல பார்க்கும்போது ஐயோ அவங்க ஜெயிக்கணுமேங்கிற டென்ஷன் எனக்கு வந்துருச்சு. அதுலேருந்து நான் கிரிக்கெட்டு ரொம்ப பார்க்க மாட்டேன். பட் சும்மா அந்த ஸ்கோரை மட்டும் அப்படி கேட்டுப்பேன். இந்தியா ஜெயிக்கணும், சென்னை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன். அவ்வளோதான். ரொம்ப அதுக்கெல்லாம் அடிக்ட் கிடையாது. ஆனால் இப்போ எதுக்கு பேசுகிறேன்னா, இதில் வீடியோ போடலாம், உங்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்தலாங்கிறதுக்காக தான் போடுறேன். இந்த சிஎஸ்கேல இவர் இருக்கார். ஆனால் மொத்தமாக தோனி வந்து சிஎஸ்கேல இப்போ கேப்டனாக அவர் இருந்துட்டு இருக்கார். மொத்தமாக தோனி வந்து 226 மேட்சஸில் 220 மேட்சாவது அட்டன் பண்ணியிருப்பாருங்க. 220 மேட்சாவது அங்கங்க வந்துடுவார். 220 மேட்ச், 226 மேட்சஸ் விளையாடி இருக்கார். அதுல 220 மேட்சாவது அங்க இங்க வந்துருவார் அவர். சாதாரணமா எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆபீஸுக்கு போறோம் இல்ல ஸ்கூலுக்கு போறோம், அட்டெண்டன்ஸ் ரெகுலரா இருந்ததுன்னா ஏதோ ஒன்று பெற எதையோ ஒன்று மிஸ் பண்ணுவோம். கரெக்டா? அங்கே அட்டெண்டன்ஸ் ரெகுலராக இருந்ததுன்னா நம்ம நல்ல கல்யாணத்துக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துக்கு போக முடியாது, ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துக்கு போக முடியாது, குழந்தைகளுக்கு ஜுரம்னாக்க பார்க்க முடியாது. இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் கண்டிப்பாக அவர் இவ்வளோ மேட்சையும் அட்டன் பண்ணியிருப்பாரா இருக்கும். அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறத கீழே சொல்லுங்கள். அவ்வளோ பர்ஃபெக்ஷன் விளையாட்டில், பர்ஃபெக்ஷன், கேப்டன்ஷிப் இவ்வளவு இருக்குது. இப்போ இவர் வந்து கேப்டன்ஷிப்பை விட்டு விலக போகிறார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இது நானும் யார் ரசிகையும் கிடையாது, அந்த நேரத்துக்கு அதை ரசிப்பேன், அவ்வளோதான். ஆனால் தோனி 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 அப்படின்னு இருக்கிற லேடிஸ், ஜென்ஸு, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருக்குமே இது வந்து என்னடா அது அவர் விலகிறாரே அப்படின்னு கவலையா இருந்தாலும், அவர் இப்ப கேப்டன்ஷிப்லேருந்து விலகினாலும் கேப்டன்ஷிப்லேருந்து தான் விலகிறார். அவர் இந்த குஜராத் இப்போ லாஸ்டா ஐபிஎல் நடந்த அந்த குஜராத் இதுல அவர் செம விளையாட்டு விளையாடிட்டு கடைசியில் அந்த மைக்கில் பேசும்போது அவர் சொல்றார், எனக்கு 42 வயசாகுது, ஆனால் நான் வந்து சிஎஸ்கே விட்டு இன்னும் ஒரு வருடத்திற்கு மேல் இருப்பேன், போக மாட்டேன். ஆனால் அது வரைக்கும் என்னுடைய உடல்நிலையை நான் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், பாடி ஃபிசிக்கல் வந்து நான் ஃபிட்டாக வச்சுக்கணும், அடுத்த இதுக்கு முயற்சி. ஸோ அவர் டீமை விட்டே போல. பட் அப்போ சொன்னது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னது பல சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தது. இப்போ அவர் விலகிறது வந்து இதுலேருந்து விலகிறார். எதுலேருந்து? கேப்டன்ஷிப்லேருந்து விலகிறார். அடுத்த கேப்டன்னு அவர்
வச்சுட்டு இவர் கேப்டன்ஷிப்லேருந்து விலகுறார். இந்த அவர் கேப்டனாக இருக்கும்போது எப்படின்னாக்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுலேயே ஒரு சீட்டு கட்டு விளையாடுறோம், ஒரு ஓடி பிடிச்சு விளையாடுறோம்னா, நம்ம அந்த செட்டுக்கு நம்ம ஒரு டேமேஜ் பண்ணிட்டோம்னா, இப்படி நீ ஒன்னால தான் போச்சு, யூ ஷீட், யூ பீச் அப்படின்லாம் கத்துவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் அரவணைச்சுட்டு போவார். எப்படி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து சேனாதிபதிங்கிறவர் வந்து அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டார். அப்ப வந்து கேட்சை மிஸ் பண்ணோடனே அவர் அப்படின்னு இருக்கார். உடனே தோனி வந்து ப்ளீஸ் பிரீத் நார்மல்ங்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, அடுத்தது அவன் பக்கமே அந்த சேனாதிபதி எவன் ஒருத்தன் டிப்ரெஸ்டா இருக்கானோ அவன் பக்கமே அடிக்கலான்னு எதிர்பார்த்து அடிக்கும்போது அப்படியே போய் அவர் பிடிச்சிட்டார். இது இவர் வந்து அவர் டேக் பிரீத்னு நார்மல் படுத்தினதுனால அடுத்த இது கோலை அட்டைன் பண்ணிட்டார். இது வந்து கேட்ச் பிடிச்சிட்டார், இதாகிடுது. இது வந்து என்ன, ஒரு கேப்டன் தட்டி கொடுத்து ஒரு நல்ல வேலை செய்கிறவன் ஏதோ ஒரு இதில் அவன் மிஸ் பண்ணிட்டான், அவனை போய் அவன் அப்படின்லாம் திட்டாம பிரீத் நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைனை காட்டி விட்டு அவர் அடுத்த பாலை உடனே கேட்ச் பிடிக்கும்படி அந்த இது பண்ண, அதுதாங்க கேப்டன்ஷிப்புக்கு பெரிய உந்துதல். கேப்டன்ஷிப்புக்கு பெரிய குவாலிட்டி அதுதான். அப்படி ஒரு கேப்டன் வந்து அந்த டீமுக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து 5000 ரன்ஸுக்கு மேலே இவர் விளையாட்டில் இத்தனை மேட்சஸில் விளையாடினதில் 5000 ரன்ஸுக்கு மேலே எடுத்திருக்கார். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எவ்வளவோ இருக்கும், அதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணி 226 மேட்சஸில் 220 மேட்சஸ் அட்டன் பண்ணி அதில் பெஸ்ட்டு கேப்டனாக இருந்து அந்த குஜராத் ஸ்டேடியத்தில் அவர் மைக்கை வச்சு பேசும்போது, நான் வந்து விளையாட்டை விட்டு போகிறதில்ல, ஆனால் கேப்டன்ஷிப்லேருந்து விளையாட்டை விட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் விளையாட போகிறேன் அடுத்த மேட்ச்சில் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து கண்டிப்பாக கேப்டனாக கண்டினியூ பண்ணுவேன்னு அவர் அப்போ சொல்லலை. இதுவே அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக விளையாட போகிறேன்னு சொன்னதே எல்லாருக்கும் ஒரு ஆறுதல். ஆனால் இப்போ அவர் வாக் அவுட் பண்ணிட்டார், கேப்டன்ஷிப்லேருந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி அவர்கள் கேப்டன்ஷிப்லேருந்து வந்துடு, சரி இப்போ 43 44 வயசுக்கு மேலே நான் விளையாட்டுலேருந்து விலகினார்னா அவர் என்னவா மீண்டும் வருவார்? மீண்டும் அவர் விவசாயம் செய்வாரா? விவசாயத்துக்கு போவார். ஏன்னா விவசாயமும் அவர் நல்ல அவருக்கு பழக்கம். விவசாயம் செய்வாரா, இல்லை வேற ஏதோ என்ன செய்வார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த சென்னை சூப்பர் கிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அங்கேக்கு கோச்சாக இருப்பாரா? அது அவர் விருப்பப்படுவாரா? நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க? அவர் என்னவா, அதாவது தோனி அவர்கள் இந்த கேமை விட்டே விலகிட்டா அவர் என்னவா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க? ஆனால் இப்போ விலக போகிறதில்ல, அவர் இப்போ கேப்டன்ஷிப்லேருந்து தான் விலகியிருக்கார். அதுவே நிறைய ஃபேன்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க. ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், தோனி வந்து கேப்டன்ஷிப்லேருந்து விலகினது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா? ஆனால் அட்லீஸ்ட் விளையாடவாது டீம்லேயாவது அவர் இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கங்க தோனி ரசிகர்களே. இந்திய டீமுக்கு உள்ள தோனி அவர்கள் என்னவாக இதெல்லாம் முடிச்சுட்டோன்னா அடுத்தது அரசியலா, இல்லை அவருடைய பர்சனல் வேலைக்கு பார்க்க போயிடுவாரா, இல்லை கிரிக்கெட் டீம் பாய்ஸை வளர்ப்பாரா, டெவலப் பண்ணுவாரா, அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இங்கே சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் தோனி ரசிகைகள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிறார் டீமில், ஆனால் கேப்டன்ஷிப்லேருந்து தான் போயிருக்காருங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆறுதல், சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்குற மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.